Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல 38 இன்ச் அளவுள்ள லைனிங் ப்ளவுஸ் கட் பண்றது பார்க்க போறோம். நான் வந்துட்டு பழைய அளவு ப்ளவுஸ்ல இருந்துட்டு எப்படி அளவு எடுக்கிறது, என்னென்ன அளவுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோவை உங்களுக்கு கிளியரா போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்துட்டு நான் எப்பவும் போல அளவு எடுத்து எழுதி தான் வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே அளவு எடுத்து எழுதி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே பழைய ப்ளவுஸ் போட்டு தாங்க நான் தைக்கிறேன். அளவு எடுக்கிறது ரொம்ப ரேர் தான். ப்ளவுஸ்ல இருந்துட்டு எப்படி அளவு எடுக்கிறேன் அப்படிங்கறது நான் இது வரைக்கும் உங்களுக்கு அதிக காட்டுனதுல 1-2 வீடியோல தான் காட்டியிருப்பேன். சோ அதுக்காக தான் நான் வந்துட்டு தனி வீடியோவே உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடியும் 38 இன்ச் அளவுள்ள பிளவுஸ் போட்டிருப்பேன். பட் ஆனா அதுல வந்து ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்க மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ. கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்ததை விட உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு இந்த பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பின்னாடி மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம துணி விடுவோம். நான் எப்பவுமே இந்த ஒரு ஸ்கேல் அளவு தான் விடுறேன். நீங்க வந்துட்டு அளவு வச்சு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ வேணுங்கிற அளவுக்கு விட்டுக்கோங்க. பட் ஆனா இந்த ஒரு ஸ்கேல் அளவே போதுமா தான் இருக்கும். பாடியோட உயரம் பாத்தீங்கன்னா 13 இன்ச்சு. சோ தைக்கிறதுக்கு சேர்த்தி 13.5 வைக்கிறேன். நீங்க சப்போஸ் 1/4 இன்ச்சு தான் தைக்கிறதுக்கு விடுவீங்க அப்படின்னா நீங்க 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. நாங்க எப்பவுமே 1/2 இன்ச்சு தான் சேர்த்திக்குவோம். பாடி சுற்றளவு 20 இன்ச்சு, அதுல பாதி 10 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 14.25. சோ அப்புறம் ஒரு புள்ளி வரும். இடுப்புல நம்ம பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1 இன்ச் விடணும். இப்ப இந்த பாடி சுற்றளவும் நம்ம இங்க 1 இன்ச் சேர்த்து விட்டுருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாம். உள்ள வந்துட்டு துணி எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லைங்களா, அதுக்கும் அதே மாதிரி தான் 1.5 இன்ச் டு நீங்க 2 இன்ச் விட்டுக்கோங்க. நான் எப்பயும் போல ஸ்கேல் அளவு தான் விடுறேன். நீங்க நார்மலா இந்த ஸ்கேல் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேல் அளவு விடுங்க போதும். ஆம்ஹோல் மார்க் பண்றதுக்கு எப்பயும் போலதான் மேல பாடியோட உயரத்துல இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பாடியோட உயரமே மொத்தம் நம்ம 13 தான் வச்சிருக்கோம். சோ இந்த கோட்ல இருந்து நம்ம அளவு எடுத்தாலே போதும். சோ இங்க இருந்துட்டு நம்மளுக்கு 8.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இத கோடு போட்டுக்கலாம். இப்ப கழுத்தோட அகலம் வந்துட்டு நார்மலா 38 இன்ச்சுனாலே 6 இன்ச் வச்சிருவேன். பட் இவங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் போடுவாங்க. அதனால நான் 5.5 இன்ச் மட்டும் வைக்கிறேன். சோ 5.5 இன்ச்னா 2.25 வைக்கணும். நம்ம தையலுக்கு விட்டுட்டு 2.5 இன்ச் தான் வைக்கணும். பின் கழுத்து உயரம் 7 இன்ச். ஷோல்டர் வந்துட்டு நார்மலா நான் வந்து 38 இன்ச் அப்படின்னா 2.25 to 2.5 இன்ச் வைப்பேன். இவங்க ஷோல்டர் அகலமே கம்மியா தான் போடுவாங்க. இது வந்து கஸ்டமர் வந்து சிலர் அவங்களே சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து ஷோல்டர் வந்துட்டு பிளவுஸ்ல இருக்கிற அளவு அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சொல்ற பட்சத்துல நீங்க பிளவுஸ் அளந்துட்டு அதுல என்ன இருக்கோ அதே அளவு வச்சுக்கோங்க. சோ இவங்க பர்டிகுலரா சொன்னதுனால நான் 2 இன்ச்சே வைக்கிறேன். இப்ப தையலுக்கு 3/4 இன்ச் சேர்த்திக்க சொல்லியிருக்கேன். சோ அதனால 2.25 வைக்கிறேன். எவ்வளவு அகலமா இருந்தாலும் நீங்க 3/4 இன்ச் சேர்த்திக்கணும். ஆம்ஹோல் வரையறது பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர்ல இருந்துட்டு 1 இன்ச் வச்சா போதுங்க. ரொம்ப நீங்க ஜாஸ்தி எல்லாம் வைக்க வேண்டாம். 1 இன்ச் தான் கரெக்டா இருக்கும். சோ 1 இன்ச் வச்சுட்டு இதை அப்படியே லைட்டா வளைச்சு விட்டுக்க வேண்டியதான். நீங்க ரொம்ப இப்படி மேலாவே கொண்டுட்டு போயிடாதீங்க. அதே சமயம் நீங்க 1 இன்ச்சுக்கு மேல வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வளைக்கிறப்ப என்ன ஆகுனா பின்னாடி முன்னாடி வந்து குடஞ்சு விட்டுரும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. பட் ஆனா பின்னாடி கை இருக்கும் இல்லைங்களா, முதுகு பக்கம், அந்த இடத்துல வந்து துணி எச்சா இருக்கும். சோ கண்டிப்பா அந்த இடத்துல சுருக்கு வரும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்க கால் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க பேரு நிர்மலா, தஞ்சாவூர்ல இருந்துட்டு. சோ அவங்க அப்படிதான் கேட்டிருந்தாங்க, பின்னாடி வந்துட்டு கை வந்து பாடியில கரெக்டா இருக்குங்க, பட் ஆனா கை வந்து சுருக்க வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி டவுட் வேற யாருக்காவது இருக்கும் அப்படிங்கறதுனால நான் வீடியோல சொல்றேன். சோ எப்பவுமே நீங்க வந்துட்டு இங்க இருந்து, அதாவது ஆம்ஹோலுக்கு வந்துட்டு இந்த கார்னர்ல இருந்துட்டு 1 இன்ச் மட்டும் வைங்க போதும். நம்ம கை குடஞ்சு விடுறோம் இல்லைங்களா, அது வந்து கையில மட்டும் குடஞ்சா போதும், பாடியில குடையணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்க பாடியில குடையறதே கிடையாது. அதே மாதிரி வளைக்கிறதும் கரெக்டா நம்ம இப்படி கழுத்துக்கு ஒரு ரவுண்ட் வருவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. சோ நீங்க இதே மாதிரி வரீங்க, கண்டிப்பா எந்த தப்புமே வராது. இப்ப ஆம்ஹோல் பாருங்க 7.25 இன்ச் தான். நீங்க ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஆம்ஹோல் வந்துட்டு நம்ம அளந்து பாக்குறப்ப ஒரு 1/4 இன்ச் வரைக்குமே எச்சா தான் இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சோ இங்க பாருங்க தைக்கிறதுக்கு நம்ம இங்க 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா மேல, அதுல இருந்து டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டா இந்த பெண்டுக்கு திருப்பிக்கோங்க. திருப்பி பாத்தீங்க அப்படின்னா பாருங்க நம்மளுக்கு கரெக்டா 8 இன்ச் இருக்கு. வீடியோல என்ன ஜூம்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ வந்து 1/4 இன்ச் சேர்த்து இருக்கு இல்லைங்களா, சோ அதனால கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்தாதாங்க கரெக்டா இருக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம பேக் சைடு ஃபுல்லாவே நம்ம வரைஞ்சிட்டோம். இப்ப வந்து இதை வெட்டிடலாம். நெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிடலாம். பாருங்க வெட்டிட்டேன். இப்ப வந்துட்டு பாடி சுற்றளவுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். கீழே இடுப்பு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப வந்து பேக் போர்ஷன் வெட்டியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் வெட்டலாம்.
இப்போ வந்து கை வந்து வெட்டுறதுக்கு கையை வந்து 4ஆ மடிச்சுக்கணும். நீங்க இது வந்து லைனிங் பிளவுஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு கை சுற்றளவு அதாவது ஆம்கோல் அளவு பத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கொஞ்சம் இப்படி கம்மியா போட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணா போதும் பீஸ், 2 பக்கம் பண்ண தேவையில்லை. இது லைனிங் தானே, கொஞ்சம் அகலமா இருந்தா கூட உள்ள தெரிய போறது இல்ல. பட் வெறும் பிளவுஸுக்கு ஜாயின் போடுறீங்க அப்படின்னா 4ஆவே மடிச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரே பக்கம் உண்டுனா வந்துச்சுன்னா கையில நல்லாவே தெரியும் அசிங்கமா. அதனால அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி மடிச்சுட்டு ஆம்கோல் சுற்றளவுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நான் 4ஆ தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்ப வந்து செக் பண்றேன். எனக்கு வந்து 7.25 இன்ச் இருக்கணும். சோ பாக்குற பாருங்க இது வரைக்கும் இருக்கு. சோ இதுக்கு மேல அந்த உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, இது சரியா போயிடும். அதனால நான் 4ஆவே போட்டுக்கிட்டேன். இப்ப கீழே வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, லைனிங்கையும் பிளவுஸையும் ஜாயின் பண்றதுக்கு அரைஞ்சு விட்டா போதும், ரொம்ப அதிகமாலாம் இதுக்கு தேவையில்ல. சோ நீங்க அளந்து கூட போட்டுக்கோங்க. கை நீளம் 10.5 இன்ச்சு, இவங்க வந்துட்டு லென்த் கை வைக்க சொல்லியிருக்காங்க. சோ 10.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரைஞ்சு சேர்த்து 11 இன்ச் மார்க் பண்றேன். பகுதியில கம்மி பண்றதுக்கு 3 இன்ச் கம்மி பண்றோம். இப்ப கை நீளம் வந்துட்டு ஒரு 4 to 4.5 இன்ச் நீளம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2.5 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. மினிமம் இங்க வந்து கீழே அகல வந்து 2 இன்ச்சாவது இருக்கணும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. கை சுற்றளவு 11 இன்ச்சு, சோ 5.5 இன்ச் வைக்கணும். ஆம்கோல் சுற்றளவு 7.25 சொல்லியிருந்தேன். இப்ப வந்து நம்ம இங்க கச்சை பகுதி கம்மி பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துலதான் நமக்கு ஆம்கோல் சுற்றளவு வரணும். சோ 7.25 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இந்த 2 கோட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். கை மடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கை மடிப்புல இருந்துட்டு 2 இன்ச்சு விட்டுருங்க. 2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு வளைச்சு கொண்டுட்டு வரணும். அப்பதான் வந்துட்டு கை சுருக்கு எதுவும் இல்லாம இழுத்து பிடிக்காம கரெக்டா வரும். அதே மாதிரி இப்படி நீங்க வளைக்கிறீங்க இல்லைங்களா, வளைக்கிறப்போ கரெக்டா இந்த பெண்டு கொண்டு வரணும். நீங்க கொஞ்சம் இப்படி மேல வரைக்கும் கொண்டு வந்துட்டு நான் சும்மா லைட்டா நான் வரைகிறேன், உங்களுக்கு அப்படியே சொன்னா புரியாது. இப்ப நீங்க சப்போஸ் இப்படி வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமா மட்டும் இங்க இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பின்னாடி வந்துட்டு அந்த கை லூசு சுருக்கம் எல்லாமே இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க வரையக்கூடாது. இங்க இந்த 2 இன்ச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்க இப்படி கொண்டுட்டு வரணும். சோ இந்த இடத்துல இவ்வளவு பெண்ட் இருந்தாதான் அந்த பின்னாடி கை வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதனால நீங்க ரொம்ப இப்படி மேல வரைக்கும் போடாம பாத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டா இங்க வந்து அந்த ஆம்கோல் நம்ம சுற்றளவு எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டா கொண்டு போய் விட்டுருங்க. கையில வந்து மெயினா மிஸ்டேக் வர்றது இந்த இடத்துலதான் வரும். நம்ம இந்த வளைச்சு விடுறது வந்து கரெக்டா வளைச்சு விட்டுருக்கோமான்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி குடஞ்சு எடுக்கிறதும் அப்படிதான். கரெக்டான அளவு நம்ம எடுக்கல அப்படின்னாலும் கை சுருக்க வரதா செய்யும். ஓகே, இப்ப வந்து கை வரைஞ்சிட்டோம், நம்ம வெட்டிடலாம். கை சுற்றளவுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு நம்ம மடிச்சடி போடலைங்களா, அதாவது ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை சென்டர்ல அர்க்கத் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதைத்தான் நம்ம வச்சு தைக்க போற சென்டர் பார்த்து. ஸோ அதனால இந்த அர்க்கத் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கை குடஞ்சு எடுக்க போறோம். கை குடஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் கையோட ஆம்கோலோட அந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. 7.25. ஸோ அதுல பாதி 3.25 ஒரு புள்ளி வரும். ஓகேங்களா, இந்த அளவு வச்சுட்டு இந்த இடத்துல தான் நீங்க 1/2 இன்ச் கம்மி பண்ணணும். 1/2 இன்ச் to 3/4 இன்ச் வரைக்கும் இருக்கலாம், தப்பு இல்ல. பட் ஆனா அதுக்கு மேல கண்டிப்பா போயிடக்கூடாது. அதே சமயம் அதுக்கு கம்மியாவும் வந்துடக்கூடாது. வந்துச்சுனாலும் முன்னாடி வந்துட்டு சுருக்கு வரும். சோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்ப இது வந்துட்டு வரையறது அப்படிதான். நம்ம இங்க 2 இன்ச்ல இருந்து வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, இங்க இருந்து வரைஞ்சா போதும், இங்க ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வர தேவையில்ல. எனக்கு உண்மையாலுமே இந்த இடத்துல வரையறப்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இந்த பக்கம் துணி கம்மியா இருக்கா. சோ ரொம்ப அழுத்தி வரைஞ்சேன் அப்படின்னா துணி நகர்ந்துகிட்டே இருக்கும். நானா வெட்டுனா வரையாம அப்படியே வெட்டிடுவேன். பாருங்க கச்ச கச்சன்னு தான் வருது. சோ அதனால நம்ம வெட்டுறப்ப கரெக்டா வெட்டிக்கலாம். சோ வந்து இது ஃபர்ஸ்ட் வெட்டிடுறேன். பாருங்க வெட்டிட்டேன். ஸோ நம்ம எவ்வளோ வரைஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வரைയത് உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் தான். வரையாம வெட்டினாது ஈஸியா இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் வெட்டிட்டோமா, அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிடலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் வெட்டுறதுக்கு பேக் போர்ஷனை மேலே போட்டு அப்படியே தான் நான் வந்துட்டு மார்க் பண்ண போறேன். இப்போ வந்து கிராஸ் செக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா அளவுமேங்க, எந்த அளவுமே மாத்தல. ஃபர்ஸ்ட் எல்லா அளவுமே நம்ம வந்து வரைஞ்சுக்கலாம். நான் சம்டைம் இப்படிதான் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் கோடு வர இடத்துல எல்லாமே இப்படி ஸ்கேல் வச்சுட்டு போட்டேன் அப்படின்னா கோடு வந்து கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். ஸோ வரையறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இப்படி பண்ணுவேன். பாத்தீங்களா, ஈஸியா வரைஞ்சிட்டேன் பாத்தீங்களா, அதுக்காக தான். இப்போ ஆம்கோல் வந்துட்டு நம்ம இதுல இருக்கிற அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப எல்லா அளவுமே மார்க் பண்ணிட்டேங்க. பாடியோட ஹைட்டுக்கு வந்துட்டு கீழே அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்ப இந்த இடத்துல துணி கம்மியா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே அடியில வந்துட்டு இந்த கேப்புக்கு ஏதாவது ஒரு துணி வைங்க. இதே தான் வைக்கணுங்கிறது இல்ல, ஏதாவது ஒரு துணி வச்சுட்டு அந்த இடத்துல அந்த ஹைட் தெரியணுங்கிறதுக்காக. ஏன்னா எப்படி இங்க நம்ம வந்து கம்மி பண்ண போறோம். சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த ஹைட் தெரியணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சும்மா
வேஸ்ட் பீஸ் எடுத்து அந்த ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நம்ம துணி எடுத்துடலாம், அதாவது பேக் போர்ஷனை எடுத்துடலாம். எடுத்துட்டு பாடியோட ஹைட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கலாம். அப்புறமா ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு 1 இன்ச் கம்மி பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக நம்ம கம்மி பண்றோம் அப்படிங்கறது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன். சோ நீங்க வந்து அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணிக்கோங்க. சோ எல்லா வீடியோலும் சொல்லிட்டே இருந்தா ரொம்ப டைம் ஆகுது, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகுது, அதுக்காக தான். சைடுல வந்துட்டு நீங்க 1 இன்ச் விட்டா போதும், பட் ஆனா 3/4 இன்ச் 1 இன்ச் வரைக்கும் கூட விட்டுக்கோங்க. தைச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு 6 இன்ச் இருக்கு. ஸோ ஷோல்டர்ல வச்சுட்டு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப எல்லா அளவுமே மார்க் பண்ணியாச்சு. இப்ப கழுத்து வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்ட் நெக் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உண்மையாலுமே இது வரைக்கும் நாங்க ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு டைமண்ட் வச்சிருக்கோம், பாக்கெடுத்து கூட வச்சிருக்கோம். பட் ஆனா வேற எதுவும் வச்சதில்ல, ரவுண்டு பாக்கெடுத்து டைமண்ட் நெக் இந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். பட் அவங்க வந்து இந்த தடவை பர்டிகுலரா அந்த மாதிரி கேட்டாங்க. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ரொம்ப இங்க வந்து அகலம் போயிடக்கூடாது. ஓகே, நான் வந்துட்டு ஓரளவுக்கு அகலப்படுத்திருக்கேன். ரொம்ப அகலமா கொண்டுட்டு போனா கழுத்து ரொம்ப அகலமா தெரியும், அசிங்கமாவும் இருக்கும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை வெட்டிடுறேன். வெட்டி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணிடலாம். கிராஸ் பட்டி மார்க் பண்றதுக்கு எப்பவும் போல பிளவுஸ் வந்துட்டு ஷோல்டர்ல 2ஆ மடிச்சுக்கோங்க. ஷோல்டர் பிளஸ் கீழே வரைக்குமே 2ஆ இருக்கணும். இந்த கீழையும் கரெக்டா ஒரே அகலத்துல இருக்கணும், அதாவது கீழையும் போயிடக்கூடாது, மேலே வந்துடக்கூடாது, ஒரே அளவா இருக்கணும். வச்சுட்டு ஒரு கீறி விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இந்த பாயிண்ட் வந்துட்டு கரெக்டா இருக்கணுங்க. இதை மாத்திட்டீங்க அப்படின்னா கிராஸ் வந்து கண்டிப்பா உட்காராது. இப்போ வந்து கொக்கி பீஸ் சைடு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இடுப்பு சைடும் அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இந்த 2 கோட்டையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த கிராஸ் அளவுங்க எத்தனை இன்ச்சு பாடியா இருந்தாலும் இதே அளவு தாங்க எடுப்போம். இதுல எப்பவுமே மாற்றம் வரவே வராது. ஸோ இதை வந்து நீங்க தாராளமா இதே அளவு வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் அளவு கம்மியா இருக்கிற பிளவுஸ்க்கு ஒரு மாதிரி, எச்சா இருக்கிற பிளவுஸ்க்கு ஒரு மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளவுதாங்க. இப்ப வந்துட்டு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்க வந்து ஜாயின் பண்றது வந்துட்டு பட்டி கிட்ட வந்துட்டு 1/4 இன்ச்சு தைச்சுக்கோங்க. கொக்கி பீஸும் அதே மாதிரி தான். கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கிறதும் 1/4 இன்ச்சுக்கு தைச்சா போதும், எக்ஸ்ட்ரா தைக்க தேவையில்லை. கழுத்தும் 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம விட்டுருப்போம். ஸோ கழுத்து 1/4 இன்ச்சு தைச்சா போதும். ஆம்ஹோல், ஷோல்டரு இது ரெண்டுமே வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு தைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸ் பட்டிக்கு வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அது வந்துட்டு கொக்கி பீஸ்ல இருந்து நடுவுல போகும் பாருங்க, இது வந்து அரைஞ்சு பிடிச்சுக்கோங்க. ஆம்ஹோல்ல இருந்துட்டு கீழே சென்டர் ஒன்று வரும் பாத்தீங்களா, இதுவும் அரைஞ்சு பிடிச்சுக்கோங்க. அரைஞ்சு அப்படிங்கறது நம்ம 1/4 இன்ச்சுக்கு ரெட்டையா மடிச்சீங்கன்னா அரைஞ்சு வந்துடும். அதுதான் நான் கணக்கு சொல்றேன். இப்ப 38 இன்ச்சு பிளவுஸுக்கு கீழே வந்து சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு இந்த கார்னர் அதாவது சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு. உயரம் பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு அப்படிங்கறது இருங்க, ஃபர்ஸ்ட் நான் சென்டர் ஒரு கோடு போட்டுக்கிறேன். 3 இன்ச்சு உயரம் அப்படிங்கறது நம்ம இங்க 1.25 இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இங்க இருந்து தான் நம்மளுக்கு 3 இன்ச்சு. சோ அதை கவனமா வச்சுக்கோங்க. இங்க இருந்து 3 இன்ச்சு பிடிச்சிடாதீங்க. இந்த 1.25 இன்ச்சு சும்மா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு சொல்றதுக்காக காட்டியிருக்கேங்க, இது கரெக்டா இல்ல. சோ இங்க இருந்துட்டு 3 இன்ச்சு வச்சுட்டு இந்த உயரம் பிடிச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். 38 இன்ச்சுக்கு நீங்க தாராளமா 3 இன்ச்சு பிடிக்கலாம். இப்ப இது பாருங்க, நம்ம பிளவுஸோட உயரமே வந்துட்டு 13.5 இன்ச்சு தான். சோ அதனாலதான் நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எதுவுமே குறைக்கல, அதே அளவு வச்சிருக்கேன். சப்போஸ் இது வந்துட்டு ஒரு 14 இன்ச்சா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா 13.5 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிருப்பேன். சோ உங்களோட பாடி உயரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பட்டி கட் பண்றது நான் உங்களுக்காக இப்பவே நான் கட் பண்ணி காட்டுறேன். பட்டி எப்பவுமே வந்துட்டு கீழே உள்ள வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல துணி உள்ள விடுங்க. இப்படி மடிக்கிறப்போ உள்ள இவ்வளவு துணி போகணும். சோ அப்பதான் இந்த இடம் நல்லா ஸ்டிஃபா இருக்கும். சப்போஸ் உங்க லைனிங் துணி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியா கூட வச்சுக்கோங்க. ஆனா நம்ம உள்ள துணி வச்சு அடிப்போம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க. நாங்க எப்பவுமே இவ்வளவு அதாவது 1 இன்ச்சு பக்கம் கண்டிப்பா விட்டுருவோம். சோ 1 இன்ச்சுக்கு நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். இதுல இருந்து தான் நம்மளோட பட்டியோட உயர கணக்கு. இப்ப பட்டி பாத்தீங்கன்னா கொக்கி பீஸ் பக்கத்துல ரெடி அளவு 4 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சு வைக்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஐயோ இதனடா இவ்வளோ 4 இன்ச்சு வைக்கிறாங்க, எப்பவுமே 3.5 தானே சொல்லுவாங்க, 3.5 3.25 தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் வந்துட்டு நாங்க பிளவுஸோட அளவை கூட சம்டைம் வைப்போம். அது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த பட்டி வரும். ஒவ்வொரு பிளவுஸுக்கும் நாங்க ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜா அளவு சொன்னது வந்துட்டு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பிளவுஸ்க்கு அது கரெக்டா இருக்கும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப கரெக்டா இருக்கும். சில பிளவுஸுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பிளவுஸே அளவு எடுத்து கூட வைப்போம். ஸோ நாங்கள் இது வந்துட்டு பிளவுஸே செக் பண்ணி தான் வைக்கிறோம். சென்டர்ல வந்துட்டு 3.25 வச்சிருக்கு, அதே மாதிரி கடைசி வரைக்கும் அதே 3.25 தான். பட்டியோட நீளம் எப்போ சொல்லியிருக்கேன் 10 to 11 இன்ச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பாருங்க பட்டி துணி இது வரைக்கும் தான் கணக்கு. அங்க வந்து கிராஸ் இருக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் தான் 10 இன்ச்சுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அதனால கரெக்டா இருக்கு. ஏன்னா இது வந்து பாடி சுற்றல் 38 தானே, அதனால
10 இன்ச் இருந்தாலே நமக்கு எப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து வேஸ்ட்டை வெட்டி விடத்தான் போறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வெட்டிடலாம். நம்ம மேலே வந்துட்டு அதாவது கொக்கி பீஸ் பக்கம் உயரமா இருக்கும், அப்புறம் நடுவுல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கணும். இது வந்து கீழே வந்துட்டு நம்ம மடிச்சடி போடலீங்களா, அந்த இடத்துல சும்மா ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. பட்டி கட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க நார்மலான அளவு வைக்கிறதுனால வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிளவுஸோட அளவு என்ன இருக்கோ அதை வந்து கூட பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம மடிக்கிறப்போ இந்த அளவுக்கு மடிச்சிருவோம், மடிச்சுதான் தைப்போம். ஸோ நம்ம பட்டியோட எக்ஸாக்ட் அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். பாருங்க, இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்மளோட பட்டியோட அளவா இருக்கும். இங்க தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு போயிடும். நம்ம 1/4 இன்ச்சுக்கு சேர்த்து தான் வெட்டியிருக்கோம். ஸோ தைக்கிறப்ப இங்கேயும் 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ இது வந்து கரெக்டான அளவா வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பிளவுஸோட அளவு வச்சு கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை நாம வைக்கிற அளவு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்க. பிளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோல 38 இன்ச் அளவுள்ள பிளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். ஓகேங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல கட் பண்ணி தைச்சு பாருங்க. கண்டிப்பா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு தான் புரியுற மாதிரி போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி தைக்கிறவங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. பட் ஆனா பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு எல்லா வீடியோலையுமே நான் கட் பண்ற எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவா சொல்லி கொடுப்பேன். ஸோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோஸ் பத்தி நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய். தேங்க்யூ.